Hi students, welcome to Future Doctor Academy. So in morning session we have finished till structure of proteins, right? So now we are moving on to a topic, nature of bond linking monomers in a polymer. So what is bond linking monomer in a polymer? Monomer கூட பாலிமர் தான் இருக்கு, பாலிமர் கூட மோனோமரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? பாண்ட் லிங்க் ஆகுதா? பாண்ட் லிங்க் எங்க ஆகுது? மோனோமர் என்ன பாலிமர். மோனோமர்னா என்ன, பாலிமர்னா என்ன? மோனோ ஓகே, பாலிமர் செயின். ஸோ அப்போ ஒரே செயின், பாலிமர்னா செயின் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பாலிபெப்டிக் பாண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பாலிபெப்டைடு செயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ பாலிபெப்டைடு அப்படின்னு வந்த பிறகு அப்போ ஒரே மோனோமர் சேம். இப்போ அமினோ ஆசிட்னா ஒன்லி, இப்போ நைட்ரஜன் பேஸ் இருக்குன்னா அதில் ஒரு நைட்ரஜன் பேஸில் நிறைய நைட்ரஜன் பேஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது ஹெட்ரோபாலிமர்னு சொல்கிறோம். அப்போ ஹோமோபாலிமர்னா ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலோஸ், குளுக்கோஸ் இருக்குது, ஸ்டார்ச். ஸோ அப்போ அது ஒரு மோனோபாலிமராக ஒரு செயினாக போயிட்டுருக்கிறது தான். அது அந்த பாண்ட் எப்படி லிங்க் ஆகிட்டு இருக்குது, எப்படி லிங்கேஜ் இருக்குது, லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் நம்ம we are going to see in this topic. So in a polypeptide or a protein, amino acids are linked by a polypeptide bond which is formed when the carboxyl group of one amino acid reacts with the amino group in the next amino acid with the elimination of a water moiety. That this process is called dehydration. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்னாவே ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீனில் பாலிபெப்டைட் பாண்ட் வந்து லைக் செயின் மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருப்போம்? மீத்தேனோட டெரிவேட்டிவ்ஸ் என்ன சொல்லுங்கள்? வாட் இஸ் த மீத்தேன் டெரிவேட்டிவ்ஸ்? CH4. அப்போது CH4 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இப்போ மீத்தேனோட டெரிவேட்டிவ்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலன்சிஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்னென்ன வேலன்சிஸ் இருக்கும்? அப்போது ஸோ ஆர் குரூப்பில் எந்த அமினோ ஆசிட்ஸ் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் கார்பாக்சில் குரூப், ஒன்று வந்து ஹைட்ரஜன், இன்னொன்று என்னது அமினோ குரூப்ஸ் NH2. ஸோ இதே மாதிரி ஃபார்மேஷன் இன்னொன்று நடக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு என்ன இருக்குது, என்ன இருக்கும்? பாண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த டெரிவேட்டிவ்ஸ் இதுதான் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு வேலன்சி, இதுதான் என்ன சொல்லுவாங்க, வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல மேபி பாண்ட், பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஒரு அமினோ ஆசிடும், இப்போ நம்ம வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி அமினோ ஆசிட்ஸ், thousands ஆஃப் அமினோ ஆசிட் கண்டைன்ஸ் என்னது, புரோட்டீன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது இந்த அமினோ ஆசிட் இப்படி தான் நம்ம பாண்ட் பார்த்தோம். ஆனால் ஒரு பாண்ட்லேயும் எப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒரு கார்பாக்சில் குரூப், கார்பன் மீத்தேனோட டெரிவேட்டிவ் CH4. ஸோ அப்போ அதில் ஒரு வேலன்சி வந்து வேலன்சி ஆர் குரூப், ஒன்று வந்து கார்பாக்சில், இன்னொன்று அமினோ குரூப் அண்ட் தென் ஹைட்ரஜன் குரூப். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டெரிவேட்டிவ்ஸ் வரும்போது அதோட வேலன்சிஸ் வந்து என்ன ஆகுது, ஹெட்ரோபாலிமராக வந்துகிட்டே இருக்குது. அது ஹோமோபாலிமராக வந்துகிட்டே இருக்குது. ஒரே சேம் மோனோமராக தானே வந்துகிட்டே இருக்குது. அந்த பாலிபெப்டைட் செயின் சேம் மோனோமராக போயிட்டே இருக்குது. ஒன்று கார்பாக்சில் குரூப் அமினோ குரூப், கார்பாக்சில் குரூப் அமினோ குரூப். ஸோ இந்த மாதிரி மோனோமர் போயிட்டே இருக்கிறதுனால அது வந்து பெப்டைட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் தான் நம்ம என்ன பார்த்தோம், 1,4 கிளைகோசைடிக் பாண்ட், 1,6 கிளைகோசைடிக் பாண்ட் எப்படி வந்ததுன்னு நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ 1,4 அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குதுன்னா அது 1,4 கிளைகோசைடிக் பாண்ட். ஸோ சைடில் போயிட்டே இருக்குது அப்படின்னா அது 1,6 கிளைகோசைடிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து ஒரு வாட்டர் மொய்ட்டி. ஸோ வாட்டர் மொய்ட்டினா என்ன? மொய்ட்டி மீன்ஸ் மொய்ட்டி
அப்போ வாட்டர் மொய்ட்டி அங்கே நடக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு வாட்டர் டிவைட் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸோட பேர் தான் என்னது? டீஹைட்ரேஷன். மொய்ட்டி இங்கே கம்பேர் பண்ணும்போது டிவைடட் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாட்டர் எங்கேயோ இங்கே டிவைட் ஆகுது. அப்போ அங்கே ஏதோ ஒரு வாட்டரும் ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ அங்கே ஒரு வாட்டர் ஃபார்மேஷன் இருந்தால் அங்கே இன்னொரு பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது எஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த எஸ்டர் பாண்டை பற்றி நம்ம பின்னாடி படிக்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. In a polysaccharide, the individual monosaccharides are linked by a glycosidic bond. So ஒரு polypeptide chain இருக்கு. ஸோ ஒரு செயினுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம அதை என்ன சொல்கிறோம்? glycosidic bond அப்படின்னு நம்ம சொல்கிறோம். This bond is also formed by dehydration. So இந்த bond எதால ஃபார்ம் ஆகுது? வாட்டர் மொய்ட்டினால ஃபார்ம் ஆகுது. ஸோ டீஹைட்ரேஷன்னும் உங்களுக்கு நீட்டில் கேட்கலாம், அண்ட் தென் வாட்டர் மொய்ட்டினாலும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். And then this bond is formed between 2 carbon atoms and 2 adjacent monosaccharides. So 2 carbon compound and then 2 monosaccharide அதாவது பாண்டால் ஃபார்ம் ஆகுறது தான் இந்த வாட்டர் மொய்ட்டி. அப்போ இங்கே வாட்டர் மொய்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகும்? அதை தான் வந்து நம்ம எஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ குளுக்கோஸ், இது ஒரு குளுக்கோஸ், இங்கே ஒரு குளுக்கோஸ். ஸோ இப்போ இங்கே ஒரு குளுக்கோஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு குளுக்கோஸ் இருக்குது, கரெக்டாக? 2 குளுக்கோஸ். இப்போ இந்த 2 குளுக்கோஸில் HOH வருதா? ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு பாண்டு, இந்த இடத்துல ஒரு பாண்டு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாண்டு வரும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் டிவைட் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகுது? வாட்டர் டிவைட் ஆகும். ஸோ அப்போ அந்த வாட்டர் டிவைட் ஆச்சுன்னா அங்கே என்ன பாண்ட் பேர்? அது பேர் எஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அங்கே வந்து இப்போ H2O ஒரு பாண்ட் வருது. ஸோ இப்போ இந்த பாண்ட் வேறு ஒரு இடத்துல ரிமூவ் ஆகும் ஆகும்போது அது எஸ்டர் பாண்ட். ஸோ இங்கே நார்மலாக 2 பாண்டை ஒன்று சேர்றாங்க, பாண்டு ஒன்று சேர்றாங்க. இங்கே OH, செகண்ட் கார்பனில் OH இருக்குது, இந்த இடத்துல H இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ரெண்டும் சேரும் போது 2H ஒரு O, அப்போ H2O. அப்போ அங்கே என்ன காம்பினேஷன் நடக்குது? வாட்டர் இருக்குது. இன்னொரு இடத்துல வாட்டர் மொய்ட்டி, அதாவது வாட்டர் வந்து டிவைட் ஆகும், டீஹைட்ரேஷன் ஆகுனா அது எஸ்டரிஃபைட் பாண்ட், எஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது எப்படி வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். In a nucleic acid, a phosphate moiety links the 3rd carbon compound. ஸோ இப்போ இங்கே தான் இதுதான் 3rd carbon compound. ஸோ இந்த இடத்துல வாட்டர் மொய்ட்டி ஒன்று நடக்குது. ஓகேவா? அப்போ அங்கேருந்து வாட்டர் மொய்ட்டி, அப்போ வாட்டர் மொய்ட்டினா அங்கேருந்து ஒரு வாட்டர் ரிமூவ் ஆக போகுது இல்லையா? ஸோ 3rd carbon compound, 3rd carbon of 1 sugar of the 1 nucleotide of the 5th carbon compound. ஸோ 5th carbon and 3rd carbon நம்ம பார்க்குறோம். ஸோ succeeding nucleotide, the bond between the phosphate and the hydroxyl group of sugar is an ester bond அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பாஸ்பேட் சேருது, பாஸ்பேட் சேர்ந்தால் அந்த காம்பவுண்ட் பேர் என்ன? கரெக்ட் சொல்லுங்கள். நியூக்ளியோடைடு. ஸோ அப்போ எந்த இடத்துல நியூக்ளியோடைடு இருக்கும்? இப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போது 6th கார்பன் காம்பவுண்ட். அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? பாஸ்பேட் சேரும். பாஸ்பேட் சேர்ந்தால் அது நியூக்ளியோடைடு. பாஸ்பேட் இல்லாமல் ஒன்லி நைட்ரஜன் பேஸ் அண்ட் சுகர் மட்டும் இருந்தால் நியூக்ளியோசைடு. அப்போ இங்கே பாஸ்பேட் சேர்ந்ததுன்னா நியூக்ளியோடைடு. அப்போ 5th கார்பன் காம்பவுண்ட்லேயும் ஒரு பாஸ்பேட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாஸ்பேட் கூட 3rd கார்பன் காம்பவுண்டும் சேர்ந்தது அப்படின்னா அங்கே ஒரு வாட்டர் மொய்ட்டி நடக்குது. அதோட நேம் தான் என்னன்னு சொல்கிறாங்க? எஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ as there is one such ester bond on either side, it is called an phosphodiester bond. அப்போ 2 இடத்துலையும் நடக்குது, 2 இடத்துலையும் சேம் டைம் நடக்குது. இங்கேயும் நடக்குது, இங்கேயும் வாட்டர் மொய்ட்டி நடக்குது, இந்த குளுக்கோஸ்லேயும் வாட்டர் மொய்ட்டி நடக்குது அப்படின்னா அப்போ 2 இடத்துல
ஓகேவா? அப்போ பாஸ்பேட்டில் தான் அங்கே எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. அங்கே பாஸ்பேட் இருந்தால் தான் எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போது பாஸ்போ டைனா 2 2 இடத்துல நடக்குது, ஈஸ்டர் பாண்ட். ஓகேவா? ஸோ அதை தான் உங்களுக்கு இங்கேயும் காமிச்சிருக்காங்க. இதே பிக்சர்ஸ் தான். ஸோ 9.5ல் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து 1 2 3 4 5th கார்பன் காம்பவுண்டில் ஒரு பாஸ்பேட் இருக்குது. அதே மாதிரி 1 2 3 4 5th கார்பன் காம்பவுண்டில் ஒரு பாஸ்பேட் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் கார்பன் காம்பவுண்ட் நம்ம பார்த்தோமா? தேர்ட் கார்பன்லேயும் 5th கார்பன்லேயும் ஒரு பாஸ்பேட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வாட்டர் மொய்ட்டி நடந்தால் அது பாஸ்போ டை ஈஸ்டர் பாண்ட். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். Then nucleic acid exhibit a wide variety of secondary structure. Secondary structure என்னன்னு பார்த்தோம் நம்ம புரோட்டீனில். எப்படி இருக்கும்? என்ன ஸ்ட்ரக்சர்? ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த செகண்டரி ஸ்ட்ரக்சர் எக்ஸிபிட் பை டிஎன்ஏ. இங்கே நியூக்ளிக் ஆசிடில் செகண்டரி ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோன்னா டிஎன்ஏ. அப்போது டிஎன்ஏல மேக்ஸிமம் என்ன டிஎன்ஏ இருக்குது? டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ நம்ம பார்க்குறோமா? ஸோ அப்போ அது யார் அதை யார் வந்து டிரைவ் பண்ணுது, யார் ப்ரொப்போஸ் பண்ணுது டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு? யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க? வாட்சன்-கிரிக் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸிபிட் பை டிஎன்ஏ இஸ் த ஃபேமஸ் வாட்சன்-கிரிக் மாடல். ஸோ இந்த வாட்சன்-கிரிக் மாடல் தான் இப்போ நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வாட்சன்-கிரிக் மாடல். ஸோ இப்போ 2 டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸில் இருக்குது. ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து வாட்சன்-கிரிக் மாடலில் தான். ஸோ அண்ட் தென் this model says that DNA exists as a double helix. So வாட்சன்-கிரிக் மாடல் தான் டபுள் ஹெலிக்ஸில் இருக்குது. ஒரு டிஎன்ஏ அப்படின்னா அது வந்து டபுள் ஹெலிக்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னது this வாட்சன்-கிரிக் மாடல். And then the two strands of polynucleotide are anti-parallel. Anti-parallel இருக்குது. parallel இப்படி இருக்கிறது anti-parallel. ஸோ அப்போது இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குது? ஒரு டிஎன்ஏ இப்படி இருக்குது அப்படின்னா ஆன்டி-பேரலாக இன்னொரு டிஎன்ஏவும் எப்படி இருக்குது? ஆன்டி-பேரலாக சேமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் வாட்சன்-கிரிக் மாடல் வந்து டிரைவ் பண்ணுறது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் the two standard of polynucleotide are anti-parallel, that is run in opposite directionல இருக்குது. ஸோ அதனால் அதை ஆன்டி-பேரலல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் த பேக் போன் இஸ் ஃபார்ம்டு பை அ சுகர் பாஸ்பேட் சுகர் செயின். ஸோ அப்போது இங்கே இதோட பேக் போன் என்ன தான் சொல்கிறாங்க? டிஎன்ஏ தான் பேக் போன் இல்லையா? ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலோட பேக் போன் யார்? டிஎன்ஏ. ஸோ அப்போ அது எதால் ஃபார்ம் ஆகிருக்கு? சுகர் பாஸ்பேட் சுகர் செயினால் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நைட்ரஜன் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும், மூணுமே இருக்கும் இதில். The nitrogen base is projected more or less perpendicular to this backbone but face inside adenine and guanine of one strand compulsorily base pair with thymine and cytosine respectively on the other strand. சரி, அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? இப்போ 2 இருக்குது டிஎன்ஏல, 2 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அப்போ பேஸ் பேர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதுதான் பேஸ் பேர்ஸ். ஸோ டிஎன்ஏக்கு நடுவில் இங்கே ஒரு பேஸ் பேர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ எத்தனை ஒரு டிஎன்ஏ நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கும். அப்போ இதுதான் ஒரு ஃபுல் பேஸ் பேர்ஸ். அப்போ இந்த ஒரு பேஸ் பேரில் எத்தனை பேர் இருக்கும்? 10 இருக்கும். 10 பேர்ஸ் இருக்கும். அப்போது 10 லைன் சேர்ந்தது தான் ஒரு பேஸ் பேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒன்னொன்றுத்துக்கும் நடுவில், அதாவது இந்த பேஸ் பேருக்கும் ஃபஸ்ட்டு பேஸ் பேருக்கும் செகண்ட் பேஸ் பேருக்கும் நடுவில் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபுல் பேஸ் பேருக்கும் இடையில ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த பேஸ் பேருக்கு இடையில என்ன இருக்குது? இந்த பேஸ் பேரில் என்ன தான் இருக்குது? இந்த எண்ணில் என்ன இருக்குது? அதுக்கு ஆப்போசிட் எண்ணில் என்ன இருக்குது? பியூரின் அண்ட் பைரமிடின். இது 2 தான். ஒரு சைடில் பியூரின் இருந்தால் அதர் சைடில் பைரமிடின் தான் இருக்கணும். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்? அப்போ டிஎன்ஏல அந்த மாதிரி இருக்கும், வெதர் ஆர்என்ஏலையும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ அடினைன் அப்படின்னா ஆப்போசிட்டில் என்ன தான் இருக்கணும்? அடினைன் இருந்தால் தயமன் இருந்தால் அது என்ன தான்? ஆர்என்ஏவா டிஎன்ஏவா? டிஎன்ஏ. ஆர்என்ஏல அப்போ என்ன இருக்கும்? தயமன். இன்ஸ்டெட் ஆஃப் தயமன் யுராசில் இஸ் present in the RNA. ஸோ அப்போ அது வந்து ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க.
ஓகே. ஸோ ஒரு எண்டு அடினைன் குவானைன் இருக்குது, ஒரு ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னா அதர் ஸ்டாண்டில் தயமின் சைட்டோசின். அடினைன் தான் தயமின் தான். அடினைன் இருந்தாவே அங்கே என்ன இருக்கும்? ஆப்போசிட் எண்டில் தயமின் தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்காது. குவானைன் இருந்தால் ஆப்போசிட் எண்டில் cytosine தான். So adenine for and thymine it is having a double hydrogen bond. எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும்? இங்கே இருக்குது பாருங்க. இப்போ இங்கே thymine இருக்குது, ஆப்போசிட்டில் என்ன தான் இருக்கணும்? This is DNA. அப்போது thymine adenine, அப்போ இடையில என்ன பாண்ட் இருக்குது? 2 double hydrogen bond இருக்குது. So double hydrogen bond. And for guanine and cytosine, triple bond. So எப்போவுமே ஃபார் அடினைன்லேருந்து தயமின் இருக்குது அதுனா அது டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் தான். குவானைன் சைட்டோசின்னா ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். குவானைன் இருந்தால் தான் சைட்டோசின். ஒன்ஸ் இல்லை சைட்டோசின் இருக்குது அப்படின்னாலும் அது என்ன தான்? ட்ரிபிள் பாண்ட் தான். தயமின் ஃபஸ்ட் இருந்தாலும் டபுள் பாண்ட். ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். There are 2 hydrogen bonds between adenine and thymine and 3 hydrogen bonds between guanine and cytosine. நம்ம பார்த்துட்டோம். Each strand appears like a helical staircase. So helical staircase நான் சொல்லிட்டேன். என்ன helical staircaseல இருக்கும்? right handed helical staircaseல தான் இருக்கும். left handedல இருக்காது, இப்படி இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, and then each step of ascent is represented by a pair of base. அப்போது நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு பேர் பேஸில் இருக்குது. இப்போது இருக்குது அப்படின்னா அப்போது ஒரு பேர் இருக்குது. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு பேர். ஓகே, ஒரு பேர். அப்போது ஒரு பேரில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கான்? 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாண்ட்லேயுமே. அப்போது the strand turns 36 Armstrong. அப்போ 36 Armstrongல ஒரு ஸ்டாண்ட் என்ன ஆகுது? நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எப்படி பிரியுது? அதாவது ஒரு ஸ்டாண்ட் டேர்ன் ஆகுது. இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னா இப்படி டேர்ன் ஆகுதா? அப்போ ஒரு ஸ்டாண்ட் எந்த பேஸ் பேரில் டேர்ன் ஆகுதா? 36 டிகிரியில் வந்து ஒரு டிஎன்ஏ வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி டேர்ன் ஆகுறது. ஓகேவா? ஸோ அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு பேர், ஒரு பேஸ் பேர் ஃபுல்லாக. ஸோ அதில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம், ஒரு செட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது. அந்த ஒரு செட் ஒரு டேர்ன் ஆகிறதுக்கு எவ்வளோ டிகிரி ஆகுது? 36 டிகிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஓகேவா? 36 டிகிரி. ஸோ பிகாஸ் இங்கே நிறைய நம்ம அந்த ஃபார்முலாஸ் படிக்க போகிறோம். 1 full turn of the helical strand would involve 10 steps or 10 base pairs. அப்போ ஒரு கம்ப்ளீட் ஸ்டெப்பு, ஒரு கம்ப்ளீட் ஸ்டாண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அப்போ அதில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கா? பேஸ் பேர்ஸ்னும் சொல்கிறாங்க, 10 ஸ்டெப்ஸ்னும் சொல்கிறாங்க. அப்போது எத்தனை ஸ்டார் கேஸ்? அப்போது நம்ம ஸ்டார் கேஸ் எந்த நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு 10, அப்போ எத்தனை இருக்குது ஒரு டேர்னில்? 10 இருக்குது. அப்போ இதை நம்ம எண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணால் அதில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது. Attempt drawing a line diagram. The pitch would be 34 Armstrong. அப்போது இது ஃபுல்லாகவே எவ்வளோ தான் இருக்குது? 34 ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக ஒரு டேர்ன் ஃபுல்லாகவே எத்தனை ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கான்? 34 ஆம்ஸ்ட்ராங். அப்போது இது 34 ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு டேர்னுக்கு 10 பேஸ் பேர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பேஸ் பேருக்கும் இடையில எத்தனை ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்? 33 ஆம்ஸ்ட்ராங். 3.4. எப்படி 3.4 ஆம்ஸ்ட்ராங் வந்தது? இங்கே கொடுத்துட்டாங்க. the rise per base pair would be 3.4 ஆம்ஸ்ட்ராங். ஸோ டோட்டலாக இது 34 ஆம்ஸ்ட்ராங். 10 பேஸ் பேர்ஸும் இருக்கிறது 34 ஆம்ஸ்ட்ராங். ஆனால் இதுக்கு ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்கிற அந்த கேப்போட இது வந்து 3.4 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துட்டாங்க. எப்படி 3.4ன்னு வந்தது? ஸோ எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது? 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது. இந்த 10 பேஸ் பேர்ஸையும் சேர்த்தது தான் 34 ஆம்ஸ்ட்ராங்.
ஸோ இந்த 34 டிவைடட் பை 10 எவ்வளோ வரும்? 3.4 ஆம்ஸ்ட்ராங். ஸோ அப்போது இதுக்கும் இதுக்கும் இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 3.4 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக இது ஆமாம், இதுதான் ஒரு ஹெலிக்ஸ், ஒரு டர்ன் வருது, இதுதான் கம்ப்ளீட் டிஎன்ஏ. ஸோ அப்போ நம்ம இது பார்க்குறோன்னா இது ஒரு டிஎன்ஏ. ஸோ இதுக்கு இப்போ நம்ம சின்னதாக வரையணும்னா ஸோ இப்போ இப்படி இருக்குது. அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் இது பாருங்கள், இதுவும் சேர்ந்து இது ரெண்டு ஒரு ஸ்டாண்ட் ஒரு டர்ன் ஃபுல்லாகவே இருக்கிறது இந்த ரெண்டு தான். அப்போது இதில் வந்து 5 பேஸ் பேர்ஸ் இருக்கும், இதில் 5 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டும் சேர்த்தது தான் ஒரு டர்ன். அதுதான் 36 டிகிரியில் ஒரு டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டிஎன்ஏ. அப்போது 36 டிகிரி, அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் டர்ன் ஆகுறது ஒரு பேஸ் பேர். அப்போ அந்த ஒரு டர்னுக்கு 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது. அந்த 10 பேஸ் பேர்ஸோட லென்த்து தான் எவ்வளோ தான் சொல்கிறாங்க? 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் ஃபுல்லாக இருக்கிறது 10, அது ஃபுல்லாக 34 ஆம்ஸ்ட்ராங்னா அப்போ ஒரு பேஸ் பேர் 10 பேஸ் பேர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 10 பேஸ் பேர்ஸ்க்கும் நடுவில் கேப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பேஸ் பேர்ஸ்க்கும் இந்த பேஸ் பேர்ஸ்க்கும் கேப் இருக்குது. இந்த கேப் எவ்வளோ லென்த் இருக்கும்? இது ஃபுல்லாக இதோட ஃபுல் லென்த் 34 ஆம்ஸ்ட்ராங்னு பார்த்துட்டோம். அப்போ ஒன்றுத்துக்கும் பார்க்கணும். அப்போது ஒன்றுத்தில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்குன்னா அப்போது 34 டிவைடட் பை 10 ஈக்குவல்ஸ் டு 3.4 ஆம்ஸ்ட்ராங். அப்போது ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கா? 3.4 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. This form of DNA with the above mentioned salient features is called B-DNA. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமா? B-DNA. In higher classes, you will be told that there are more than a dozen forms of DNA named after English alphabets with unique structural and features. So, DNAல நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களோட ஹையர் கிளாஸஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ இது நேச்சர் ஆஃப் அ பாண்ட் லிங்கிங் மோனோமர் என்ன பாலிமர். ஸோ புரிஞ்சுதா இது? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? தென் டைனமிக் ஸ்டேட் ஆஃப் பாடி கான்ஸ்டிடியூயன்ஸ் கான்செப்ட் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ டைனமிக் ஸ்டேட் இருக்குது ஒரு பாடி கான்ஸ்டிடியூயன்ட்டுக்கு. இப்போ டிஎன்ஏ நம்ம எடுக்கிறோம், ஒரு பாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய கான்ஸ்டிடியூயன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன டைனமிக் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாட் we have learned till now is that a living organism, be it a simple bacterial cell, a protozoan, a plant or an animal, contain thousands of organic compounds. So அப்போ இங்கே என்ன சொல்லுங்க? till now நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம்? living organism. So we learned about all living organisms. It is a simple bacterial cell. So ஒரு bacterial cell இருக்கட்டும், ஒரு protozoan, plant and animal cells. ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் எப்படி? என்னென்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும்? ஓகே, எல்லாம் இருக்கும். மோனோசாக்ரைட், பாலிசாக்ரைட், டைசாக்ரைட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே பிரேக் டவுன் ஆகும். ஸோ எப்படி ஆகும்? பாலி மோனோ டை ஆகணும், டை பாலி ஆகணும், இல்லைனா பாலி டை ஆகணும், டை மோனோமர் ஆகணும் இல்லையா? ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தீஸ் கம்பவுண்ட்ஸ் ஆர் பயோமாலிக்யூல்ஸ். ஸோ இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? biomolecules அப்படின்னு சொல்கிறோம். or present in certain concentration expressed as moles, cells or moles, liter, etc. so இந்த hydrogen, oxygen, carbon, sodium, potassium இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு biomolecules அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். One of the greatest discoveries have made was the observation that all these biomolecules have turnover. So this means that they are constantly being changed into some other biomolecules and also made from some other biomolecules. So இப்போ ஒன்னொன்னும் ஒரு biomoleculesனு சொல்கிறோம். இப்போ ஒன்றுத்தில் சோடியம், பொட்டாசியம், ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும், இன்னத்தில் மெக்னீஷியம் பாஸ்பேட் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம மேக்ரோமாலிக்யூல்ஸ், மேக்ரோ அண்ட் மைக்ரோமாலிக்யூல்ஸ் நம்ம பார்க்கும் போது ரெண்டுத்துலேயும் குவைட் காமனாக இருக்கிறது என்னது தான்?
லிப்பிட் தான் வந்து காமனாக இருக்குது. பிகாஸ் ரெண்டுத்துலேயுமே ப்ரெசென்ட் திஸ் லிப்பிட் இஸ் ப்ரெசென்ட் இன் போத் மேக்ரோ அண்ட் மைக்ரோ அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஒரு சில காம்போசிஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது. ஆனால் என்ன தான் அது மேக்ரோ மைக்ரோவில் மாறிட்டே இருந்தாலும் ஆனால் என்னன்னு நம்ம சொல்கிறோம், அது பயோமாலிக்யூல்ஸ் தான் சொல்கிறோம் இல்லையா. என்ன தான் சேஞ்சாக டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் ஹெட்ரோவாக இருந்தாலும் நம்ம அதை என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், பயோமாலிக்யூல்ஸ்னு சொல்கிறோம். அதுதான். அண்ட் தென் this breaking and making is through chemical reactions constantly occurring in living organisms. So living organisms la நம்ம என்ன பண்ணணும், ஒரு bond break ஆகணும் make ஆகணும். So making-உம் நடக்கணும் breaking-உம் நடக்கணும். எப்படி making நடக்கும், எப்படி breaking நடக்கும்? அப்போ அங்கே சம் என்சைம்ஸ் இருக்கணும், மெட்டபாலிசம்ஸ் இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தானே பிரேக்கிங் அண்ட் மேக்கிங் நடக்க முடியும். ஸோ பிரேக்கிங் நடக்கணும் அப்படின்னாவே அங்கே என்ன தேவை, என்சைம்ஸ் தேவை நம்மளுக்கு. என்சைம் இருந்தால் தான் பிரேக் டவுன் ஆக முடியும், இல்லைன்னா ஆக முடியுமா? ஸோ அங்கே மேக்கிங்கும் நடக்கணும் பிரேக்கிங்கும் நடக்கணும்னா என்சைம்ஸ் மற்ற மெட்டபாலிசம்ஸ் எல்லாமே தேவை. ஸோ ஆல் டுகெதர் ஆல் தீஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் மெட்டபாலிசம்ஸ். ஸோ உள்ளே இருக்கிற இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கணும். அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Each of the metabolic reactions results in the transformation of biomolecules. A few examples for such metabolic transformations are removal of carbon dioxide from amino acid, making an amino acid into an amine, removal of amino group in a nucleotide base, hydrolysis of a glycosidic bond in a disaccharide. So இப்போ நம்ம எப்படி வந்து மேக்கிங் அண்ட் பிரேக்கிங் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இது ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட். ஸோ இதுக்கு இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு குளுக்கோஸ் இருக்குது, இங்கே ஒரு குளுக்கோஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ ரெண்டும் சேர்த்தா அது டைசாக்ரைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமே யார் ஒரு செயின் போகுது, அந்த செயினை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், we are calling as a bond. ஸோ இப்போ இந்த பாண்டுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு என்சைம்ஸ் பிரேக்கிங் நடக்கணும். அப்போ இங்கே பிரேக் நடந்தால், இந்த பாண்டுக்கு இடையில ஒரு பிரேக் நடக்குது அப்படின்னா அப்போ இந்த டைசாக்ரைட் பாண்ட் என்னவா ஆகும், டைசாக்ரைட் என்னவா ஆகும், ரெண்டு பாண்டும் கனெக்ட் ஆகுது. த்ரூ வாட் எப்படி கனெக்ட் ஆகுது, த்ரூ அ பாண்ட் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு பிரேக்கிங் நடக்குது. பிரேக்கிங் நடந்தால் இந்த டைசாக்ரைட் பாண்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும், மோனோசாக்ரைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டைசாக்ரைட் ரெண்டு பாண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு பாண்டில் ரெண்டு குளுக்கோஸ் இருக்குது. ஸோ ரெண்டு குளுக்கோஸ்க்கு இடையில கனெக்டாக இருக்கிறது ஒரு பாண்ட். ஸோ இந்த பாண்டில் பிரேக்கிங் நடக்குது. அப்போது டைசாக்ரைட் பாண்ட் என்னவா ஆகும், கன்வெர்ட் ஆகும் மோனோசாக்ரைட். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆனால் இருக்கிறது எப்படி தான், இது மோனோசாக்ரைட் பாண்ட். கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன பாண்ட் ஆகும், ஸோ ஒரு பாண்டு மேக் ஆகுது. மேக்கிங் ஆகிட்டு அங்கேருந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா பிரேக்கிங்க்கு ஒரு என்சைம்ஸ் தேவை. அந்த என்சைம் அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அங்கே நடக்குதுன்னா அப்போ அங்கே பிரேக் ஆகும். பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த டைசாக்ரைடு என்னவா கன்வெர்ட் ஆகும், மோனோசாக்ரைடாக கன்வெர்ட் ஆகிடும். இதை தான் வந்து எப்படி மேக்கிங் நடக்கிறதுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுனா அது அங்கே என்ன நடக்கும், சச் மெட்டபாலிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும், ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது அப்படின்னா அங்கே மேக்கிங் நடக்கும். மேக்கிங் நடந்து இன்னொரு அமினோ ஆசிட் கம்பைன் ஆகும். அதுதான் வந்து அமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அண்ட் டைசாக்ரைட் எக்ஸெட்ரா. We can list 10 and thousands of such examples. அந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். We can explain by a 10 and thousands of examples. Majority of these metabolic reactions do not occur in isolation but are always linked to some other reactions. So ஒரு ஐசோலேஷன் ரியாக்ஷன்ஸ் தனியாக ஒரு ரியாக்ஷன்ஸ் கிடையாது. அங்கே எதுனா மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடந்தால் தான் இந்த மாதிரி வந்து மேக்கிங் பிரேக்கிங் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான். அப்போ அங்கே லிங்கேஜ் இருக்கணும். அங்கே பாண்ட் லிங்கேஜ் இருந்ததுனா தான் அங்கே மேக்கிங்கும் நடக்கும்,
பிரேக்கிங்கும் நடக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், metabolic pathways. These metabolic pathways are similar to the automobile traffic in a city. These pathways are either linear or circular. These pathways crisscross each other, that is, there are traffic junctions. Flow of metabolites through metabolic pathway has a definite rate and directions like automobile traffic. This metabolite follows is called a dynamic state of body constituent. So அப்போ இங்க என்ன சொல்றாங்க, what is important is that this interlinked metabolic traffic is very smooth and without a single reported mishap for healthy conditions. So இப்போ இங்க என்ன நடக்குது, ஸோ இங்கே லீனியர் அண்ட் சர்க்குலர். அப்போது லீனியர் சர்க்குலர்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் முடிச்சாச்சா? ஸோ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் நம்ம கிளைகோலைசிஸ் பார்ப்போம் அண்ட் தென் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் பார்ப்போம். ஸோ கிளைகோலைசிஸில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிளாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கிளைகோலைசிஸ் இப்போ நம்ம அதை நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கிளைகோலைசிஸ் 10 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் லெசனில் நம்ம வந்து பார்ப்போம் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில். ஸோ அப்போது அந்த கிளைகோலைசிஸ் ப்ளஸ் உங்களோட ஆல்ரெடி உங்களோட கிளாஸஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஸோ இதெல்லாம் வந்து சிமிலர் பாத்வே நடக்கும். அப்போ கிளைகோலைசிஸில் தனியாக என்சைம் செக்ரேட் ஆகணும், சிட்ரிக் ஆசிடில் என்சைம். கிளைகோலைசிஸில் என்சைம் செக்ரேட் ஆகி பிரேக் டவுன் நடந்தால் தான் அங்கே என்ன கிடைக்கிது நம்மளுக்கு 10 ஸ்டெப்க்கு அப்புறம் பைருவிக் ஆசிட் கிடைக்குது. இல்லைன்னா கிடைக்குமா? என்சைம்ஸ் இருந்தால் தான் பைருவிக் ஆசிட், என்சைம் இல்லைன்னா பைருவிக் ஆசிட் கிடைக்குமா? 3 கார்பன் காம்பவுண்டில் பைருவிக் ஆசிடே கிடைக்காது. அதே மாதிரி தான் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நம்ம எடுத்தால் தான் அங்கே என்ன சூசனிக் ஆசிட்னு வருது, நிறைய நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே அந்த சைக்கிள் நடக்கிறதுக்கு என்சைம்ஸ்லாம் தேவை. அது எல்லாத்தையும் தான் மெட்டபாலிக். அப்போ அங்கங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல், இங்கே வந்து டிராஃபிக் சிக்னல், ஆட்டோமொபைல் டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தந்த டிராஃபிக் சிக்னல்ன்றது என்சைம்ஸை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ என்சைம்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அங்கே நிறைய என்சைம்ஸ் தேவை. அப்போ தான் வந்து NADH ATP கிடைக்குது, NADHலேருந்து NADக்கு கன்வெர்ட் ஆகிறோம், எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் தேவையாக இருக்கிறதுக்கு இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் தேவை, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தேவை. Next, another feature of these metabolic reaction is that every chemical reaction is a catalyzed reaction. இப்போ தான் பார்த்தோம் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னாவே கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் என்சைம். கேட்டலைஸ்டுன்னு எங்கே வருதோ அங்கே என்ன செக்ரேட் ஆகுது, என்சைம் ரியாக்ஷன் நடக்கும். என்சைம் ரியாக்ஷன் நடந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு மேக்கிங் அண்ட் பிரேக்கிங் நடக்கும். There is no uncatalyzed metabolic conversation in living system. ஸோ லிவிங் சிஸ்டம்க்கு uncatalyzed metabolism கிடையவே கிடையாது. ஏன்னா லிவிங் சிஸ்டம் ஒரு செல் இருக்குது அப்படின்னா அங்கே என்சைம் செக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கணும். என்சைம் செக்ரேட் ஆனால் தான் அப்போது அது கேட்டலைஸ்டு ரியாக்ஷனில் தான் நடக்கணும். அப்போது ஆல் லிவிங் சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் கேட்டலைஸ்டு ரியாக்ஷனில் நடக்கிறது எல்லா லிவிங் சிஸ்டமும். ஸோ அன்கேட்டலைஸ்டில் கண்டிப்பாக நடக்காது. Next, even carbon dioxide dissolved in water, a physical process, is a catalyzed reaction in living system. The catalyst which hasten the rate of a given metabolic conversations are also protein. These proteins with catalytic power are named as enzymes. So இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு கூட என்ன ஆகுதா, எதில் டிசால்வ் ஆகுது, எதில் டிசால்வ் ஆகும் கார்பன் டை ஆக்சைடு? ஈவன் என்ன டிசால்வ் ஆகுது, எதில் டிசால்வ் ஆகுது, வாட்டரில் டிசால்வ் ஆகுது. ஸோ அப்போ இதில் ஃபிசிக்கல் ப்ராசஸ் நடக்குது. அப்போது இங்கே டிசால்வ் ஆகுது அப்படின்னாவே அப்போ அங்கே என்ன நடக்கணும், ஒரு கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் நடக்கணும், ஒரு என்சைம் வந்து ஃபார்ம் ஆகணும். அங்கே என்சைம் ஃபார்ம் ஆனால் தான் இது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆக முடியும். இன்கேஸ் அங்கே கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கலை அப்படின்னா அங்கே டிசால்வ் ஆகாது. ஓகேவா? அப்போது அங்கே கொஞ்சம் எதுனா ஒரு மெட்டபாலிக் கான்வர்சேஷன் தேவை. அப்போது அது அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் கூட என்னவும் தேவைப்படுது, ப்ரோட்டீனும் தேவைப்படுது. அப்போ இந்த ப்ரோட்டீன் கூட இந்த கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அது வந்து என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேட்டலைட் தேவைப்படுது அப்படின்னா அங்கே ஹாஸ்டன் ரேட். அப்போ ஹாஸ்டன்னா என்ன, ஹாஸ்டன் மீன்ஸ் வாட், ஃபாஸ்ட்டாக அந்த கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். ஹாஸ்டன்னா ஃபாஸ்ட் அப் பண்ணும்.
அந்த கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் நீ ப்ரோட்டீனாக வந்து சீக்கிரமாக மேக்கிங் நடக்கணும், சீக்கிரமாக பிரேக்கிங் நடக்கணும்னு அந்த ஃபாஸ்ட்னஸை ஏற்படுத்தும். மெட்டபாலிக் ரியாக்ஷன் கூட ப்ரோட்டீன் கூட சேர்ந்து இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்டனாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் மெட்டபாலிக் பேசிஸ் ஃபார் லிவிங். ஸோ மெட்டபாலிக் பேசிஸ் ஃபார் லிவிங்னா என்ன வருது? ஸோ என்னென்ன மெட்டபாலிக்லாம் இருக்குது, என்னென்ன மெட்டபாலிக் பேசிஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம்? ஸோ anabolic, catabolic. ஸோ anabolismனா என்ன, catabolismனா என்ன? What is anabolism and what is catabolism? Anabolism building up process, catabolism breaking down process. ஸோ அப்போ இதில் என்னென்ன ப்ராசஸ், இதுதான் மெட்டபாலிக் பேசிஸ். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். So metabolic pathways can lead to a more complex structure from a simpler structure. For example, acetic acid becomes cholesterol. So metabolic pathway la ரொம்ப more complex structureல தான் இருக்கும். அப்போ complex structureலனா ஒரு protein amino acid இருக்கு, ஒரு amino acid இருக்கு, இன்னொரு amino acid இருக்கு. ஸோ அப்போ இங்கே combined many amino acid, combined many amino acid அப்படின்னா அது வந்து என்னது, புரோட்டீன். அப்போ அது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு அமினோ ஆசிட் புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா, கம்பைன் ஆகுது அப்படின்னா அங்கே புரோட்டீன், அது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் அங்கே பிரேக் டவுன் ஆகும், அங்கே இன்னொரு என்சைம்ஸ் தேவைப்படும். ஓகேவா, நார்மல். இது கம்பைன் ஆகுதுன்னா மட்டும்தான் அது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் பிகம்ஸ் கொலஸ்ட்ரால். அசிட்டிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகுது, கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகுது. ஆர் லீட் டு அ சிம்பிளர் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் குளுக்கோஸ் பிகம்ஸ் லாக்டிக் ஆசிட். குளுக்கோஸ் வந்து லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்மெண்டேஷனில் பார்ப்போம், நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ்லேயே ஃபர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அப்போ அங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் வந்து லாஸ் ஆகும். ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே என்ன நடக்கும், லாக்டிக் ஆசிட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அங்கே என்ன ஆகும், டிசீனஸ், ட்ரௌசினஸ், கிடினஸ் இதெல்லாம் வரும். ஸோ அப்போது ஒரு பிரேக் ஆகுது, அதாவது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து காம்ப்ளெக்ஸ்லேருந்து வேறு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போகுது, சிம்பிளர் ஸ்ட்ரக்சருக்கு போகுதுன்னா அதோட எக்ஸாம்பிள் குளுக்கோஸ்லேருந்து என்னவா கன்வெர்ட் ஆகும், லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து ஸ்கெலிட்டல் மசில். அப்போ மசில்லாம் வந்து லூசன் ஆகிடும், அவங்க ரொம்ப டயர்ட். இது ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ஆத்லெட்டிக்ஸ் எல்லாம் நடக்கிறது தான் இது. ஓகேவா, லாக்டிக் ஆசிட் டிக்ரீஸ் ஆகுறது. The former cases are called biosynthetic pathway or anabolic pathways. அப்போ ஃபார்மர்னா என்ன, இங்கே ஃபார்மர்னு சொல்கிறாங்க. ஃபார்மர் மீன்ஸ் வாட், the former cases. இப்போ நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம், சிம்பிளர் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ்னா அசிட்டிக் ஆசிட் பிகம்ஸ் கொலஸ்ட்ரால், சிம்பிளர்னா குளுக்கோஸ் பிகம்ஸ் லாக்டிக் ஆசிட். ஸோ அப்போது இங்கே ஃபார்மர் கேசஸ்னால், ஃபார்மர்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை என்னென்னு சொல்கிறாங்க, பயோசிந்தட்டிக் பாத்வே ஆர் anabolic pathways அப்படின்னு சொல்கிறாங்க. the later இங்கே இருக்கிறது simpler structure. இந்த simpler structure என்னன்னு சொல்கிறோம், constitute degradation and hence are called catabolic pathway. breaking down process, degrade ஆகுது, break down ஆகுது அங்கே, அதனால catabolic pathway, simpler pathway. okay, anabolic pathways are expected consume energy. anabolic building up process. அப்போ அதுக்கு என்ன தேவை, anabolic-நாவே building up process-னு சொல்லிட்டோம், catabolic-னா breaking down process. அப்போ building up process-னா அப்போ build ஆகிட்டே போயிருக்கு, செல் build ஆகிட்டே இருக்குது. அப்போ அங்கே என்ன தேவைப்படுது, எனர்ஜி தேவைப்படுது. அப்போ anabolic pathway-க்கு என்ன தேவை, ATP தேவை, consume energy. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செல்லில் பார்த்தோம் passive and active. அப்போ passive-ல என்ன தேவைப்படுது, எனர்ஜி, ATP தேவைப்பட்டது. ஆக்டிவில் பாசிவில் தேவைப்படல, ஆக்டிவில் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ anabolic pathway இங்கே எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம், அதே மாதிரி ஆக்டிவ்லேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறோம். ஸோ லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. assembly of a protein from amino acid requires energy input. on the other hand, catabolic pathway leads to a release of energy. catabolic pathwayக்கு என்ன தேவை,
தேவையில்லை, எனர்ஜி தேவையில்லை, அது ரிலீஸ் பண்ணுது கேட்டபாலிக். ஸோ ஆனபாலிக்கு தே நீட் எனர்ஜி. For example, when glucose is degraded to lactic acid in our skeletal muscle, energy is liberated. இது catabolic. குளுக்கோஸ்லேருந்து இப்போ நம்மளுக்கு ட்ரௌசினஸ் ஆகுது, இல்லை ஒரு டிசீனஸ் ஆகுது, கிடினஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்வெட் ஆகி என்ன பண்ணுறோம், என்ன ஆகுறோம், சோஃபேட் ஆகி விழுந்துடுறோம். அப்போ அங்கே என்ன நடக்குது, நம்ம குளுக்கோஸ்லாம் போயிட்டு பிரேக் டவுன் ஆகுது, குளுக்கோஸ்லாம் போய் மைனஸ் ஆகிட்டு அங்கே லாக்டிக் ஆசிட் செக்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ அங்கே லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னோடனே அங்கே என்ன நடக்குது, டீக்ரேட் ஆகுது. குளுக்கோஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்துவாக இருப்போம், போவோம், வருவோம், நடப்போம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் குளுக்கோஸ் இல்லாம போது நம்மளுக்கு என்ன ஆகிடுது, டயர்டாக ஃபீல் பண்ணிடுறோம். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, எனர்ஜிலாம் எனர்ஜி ஃபுல்லாக வெளியில் ஏற்றிடுறோம் இல்லையா, எனர்ஜி வெளியில் கேட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் skeletal muscle அப்படின்னு நம்ம சொல்கிறோம். This metabolic pathway from glucose to lactic acid which occurs in 10 metabolic steps is called glycolysis. ஸோ கிளைகோலைசஸில் 10 metabolic steps இருக்குது, அங்கே 8 enzyme செக்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நடந்தால் தான் அந்த கிளைகோலைசஸ் அப்படின்ற ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம கிளைகோலைசஸில் நம்ம பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹாவ் learned to trap this energy liberated during degradation and store it in the form of chemical bonds. அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம், chemical bond-ஆ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் in the form of ATP. As and when needed, this bond energy is utilized for biosynthesis. அப்போ இந்த பாண்ட், இந்த எனர்ஜியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறோம், பயோசிந்தசிஸில் யூட்டிலைஸ் பண்ணுறோமா. அப்போ பயோசிந்தசிஸில் யூட்டிலைஸ் பண்ணுறோன்னா அது என்ன காம்பவுண்ட், என்ன கேட்டகரியில் இருக்குது, கேட்டபாலிக் பாத்வேயில் எனர்ஜியை டீக்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனர்ஜி பாண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்குமா. பயோசிந்தட்டிக்னா என்னன்னு பார்த்தோம். பயோசிந்தட்டிக் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் anabolic pathway. anabolic pathwayல எனர்ஜி கன்சியூம் பண்ணிக்கணும், கேட்டபாலிக் பாத்வேல எனர்ஜி டீக்ரேட் பண்ணுறோம். So osmotic and mechanical works that we perform. The most important form of energy currency in living system is the bond energy in the chemical called adenosine triphosphate, ATP, currency of cell. நம்ம பார்த்தோமா, powerhouse of the cell, mitochondria, currency of the cell, ATP, that is adenosine triphosphate. ஸோ சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். சிம்பிளாக நம்ம என்னென்னு சொல்கிறோம், பயோசிந்தட்டிக் ஆர் ஆமாம், சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பயோசிந்தட்டிக் ஆர் anabolic pathway. ஸோ anabolic pathway அப்படின்னா அப்போ இங்கே என்ன தேவைப்படுது, யூட்டிலைஸ் எனர்ஜி ஆர் கன்சியூம் எனர்ஜி. ஓகேவா. இதுவே காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள். காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள்னா என்ன, கேட்டபாலிக் பாத்வே. இப்போ இதுக்கு does not want, does not consume energy. இதுக்கு எனர்ஜி தேவைப்படாது. ஓகேவா, இதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ்க்கு வருது அப்படின்னா அது பேர் பயோசிந்தட்டிக் ஆர் anabolic pathway. இட் கன்சியூம்ஸ், யூட்டிலைஸ் எனர்ஜி ஆர் கன்சியூம் எனர்ஜி. காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளுக்கு வருது அப்படின்னா catabolic pathway, it does not consume energy. So for anabolic pathway, example, acetic acid becomes cholesterol. Complex to simple, for example, glucose to lactic acid. Glucose becomes lactic acid. So அதுதான் அந்த பாயிண்ட், அந்த பேராகிராஃப்.
Next, the living state. அப்போ living stateல என்ன பார்க்க போறோம் நம்ம? living stateனா என்ன? living stateல என்ன பார்க்க போறோம்? metabolism. அப்போ metabolism. At this level, you must understand that the 10 and thousands of chemical compounds in a living organism. ஒரு living organismsக்கு 10 and 1000 chemical compounds இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். So otherwise called metabolitize. So metabolism, metabolitize அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Or biomolecules are present at concentration characters of each of them. For example, blood concentration of glucose is normal healthy individual is 4.2 millimole or liter, 6.1 millimole per liter, while that of hormones would be nanogram per milliliter. So for example, நமக்கு சொல்கிறாங்க ஒரு லிவிங் ஸ்டேட் அப்படின்னாவே கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அங்கே நல்லா தேவைப்படும். ஸோ அதை தான் வந்து நம்ம மெட்டபாலடைஸ்னு சொல்கிறோம், பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் ஒரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் டிஃபர் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் கான்சன்ட்ரேஷனில் பார்க்குறாங்க. ஸோ குளுக்கோஸ் லெவல், நார்மல் குளுக்கோஸ் லெவல் 120 நம்மளதை பார்க்குறோம் இல்லையா? ஸோ 70 to 120 mg/dl டெசிலிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே ஒரு இண்டிவிஜுவல் நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் என்ன சொல்கிறாங்கன்னா 4.2 millimole per liter or 6.1 millimole per liter. ஸோ அப்போ இதை தான் கன்வெர்ட் பண்ணும் போது நம்ம டெசிலிட்டராக ஆக்குறோம். ஸோ 70 to 120 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ வைல் ஹார்மோன்ஸ் அதே மாதிரி டிஃபர் ஆகுது. பிளட் குளுக்கோஸ் லெவலில் நம்ம மில்லிமோல் பர் லிட்டர்னு சொல்கிறோம், ஹார்மோன்ஸை என்னன்னு சொல்கிறோம்? நானோகிராம் பர் மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே பயோமாலிக்யூல்ஸ் தான், பட் ஆனால் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். The most important fact of biological system is that all living organisms exist in a steady state characterized by concentrations of each of these biomolecules. ஸோ அப்போ ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் பயோமாலிக்யூல்ஸ் எல்லாம்? பயோமாலிக்யூல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அதோட கான்சன்ட்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்க எல்லாம் கான்சன்ட்ரேஷனும். தீஸ் பயோமாலிக்யூல்ஸ் ஆர் இன் அ மெட்டபாலிக் ஃப்ளக்ஸ். அப்போ மெட்டபாலிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? மெட்டபாலிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? மெட்டபாலிக் ஃப்ளக்ஸ் ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் மேபி இன்க்ரீஸாகவும் இருக்கலாம், டிக்ரீஸாகவும் இருக்கலாம். இந்த ஃப்ளக்சுவேஷனை வந்து என்ன பண்ணுது? ஸ்டெடி ஸ்டேட்டாக வச்சுருக்கலாம். மேபி எப்படி இருக்கோ அந்த ப்ராசஸ், அதுதான் வந்து மெட்டபாலிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then any chemical or physical process moves spontaneously to equilibrium. The steady state is a non-equilibrium state. One should remember from physics that system at equilibrium cannot perform work. As living organisms work continuously, they cannot afford to reach equilibrium. So இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? மெட்டபாலிக் சம அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டபாலிக் ரியாக்ஷன் சம அளவில் இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டெடி ஸ்டேட்லேருந்து நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸ்டெடி ஸ்டேட்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அங்கே வந்து நார்மலாக இருப்போம். ஸோ அங்கேருந்து ஒரு கண்டினியூஸாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? இப்போ நீங்களாம் கவனிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ கண்டினியூஸாக உங்களால் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சுட்டே இருக்க முடியுமா? அந்த ஒரு 1 hour, அந்த 2 hours அப்படி தான். இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்? டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ ஒரே சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்லேயே இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்னா அங்கே நார்மலாக அங்கே இன்க்ரீஸாக இருக்கணும், டிக்ரீஸாக இருக்கணும். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இந்த மெட்டபாலிசமும். ஸோ அப்போ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட்லேயே இருக்கணும். ஸோ நான் ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடக்கும்? மெட்டபாலிசம்லாம் ஒர்க்கிங்லேயே இருக்கணும். ஒர்க்கிங்லேயே இருக்குது அப்படின்னா அது கண்டினியூஸ் ஒர்க்கிங்லேயே இருக்குன்னா அது நான் ஈக்லிபிரியமாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹென்ஸ் த லிவிங் ஸ்டேட் இஸ் அ நான் லிவிங் ஈக்லிபிரியம் ஸ்டெடி ஸ்டேட் டு பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஒர்க். ஸோ நான் ஈக்லிபிரியமாக வரணும் அப்படின்னா அங்கே வந்து என்ன நடக்கணும்? ஒர்க் நடக்கணும். ஒர்க் நடந்தால் தான் அது நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு வரும். ஒர்க் நடக்கலை அப்படின்னா அது என்னவாக தான் இருக்கும்? ஈக்லிபிரியமாகவே தான் இருக்கும். லிவிங் ப்ராசஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் எஃபெக்ட் டு prevent falling into equilibrium. This is achieved by energy input.
Metabolism provides a mechanism for the production of energy. Hence, the living state and metabolism are synonymous. Without metabolism, there cannot be a living state. ஸோ அப்போ மெட்டபாலிசம் வேணும், மெட்டபாலிசம் கம்பல்சரி இருந்தே இருக்கணும். ஆனால் அங்கே மெட்டபாலிசம் இருக்குது, ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குது, நான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னா அங்கே ஒர்க் நடக்கணும். அப்போ அந்த நான் ஈக்குலிபிரியம்லேருந்து நான் ஈக்குலிபிரியம் வரணும்னா ஒர்க் நடக்கணும். அப்போ அங்கே நிறைய என்ன யூஸ் ஆகும்? எனர்ஜி அச்சீவ் பண்ணணும். அப்போ எனர்ஜி இன்புட் நிறைய ஜாஸ்தி இருக்கணும் அங்கே. ஸோ எனர்ஜி இன்புட் இருக்குது அப்படின்னாவே அங்கே என்ன நடக்கும்? கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ், தட் இஸ் மெட்டபாலிசம் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ அங்கே நிறைய ப்ரொடக்ஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் அங்கே நிறைய இருந்துகிட்டே வரணும். எனர்ஜி அதிகமான எனர்ஜி ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? லிவிங் ஸ்டேட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே வரும். வித்தவுட் மெட்டபாலிசம் எந்த ஒரு லிவிங் ஸ்டேட்டுமே கிடையாது, ஒரு லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. அங்கே மெட்டபாலிக் ரியாக்ஷன், தட் இஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் நடந்தால் தான் அது லிவிங் ஸ்டேட், இல்லைன்னா லிவிங் ஸ்டேட் கிடையாது, நான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் இப்போ பிரேக் எடுக்கலாம் ஒரு 5 minutes, 10 minutes. ஓகேவா? பிரேக் ஃபார் 10 minutes.
Okay student, let's start the class. So இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம், enzymes இருக்கு, metabolism இருக்கு. ஸோ அங்கே catalytic reaction takes place in the living organisms அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ என்னென்ன மாதிரியான enzymes வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ப்ரோட்டீன்ஸ், எல்லா ப்ரோட்டீன்ஸும் enzymes இல்லை, எல்லா ப்ரோட்டீன்ஸும் ஹார்மோன்ஸ் இல்லை. there are some proteins and some some enzymes and some hormones are present in the proteins. Not all enzymes and hormones are in proteins அப்படின்னு நம்ம பார்க்கல இல்லையா. almost all enzymes are protein. ஸோ அப்போ almost all enzymesனால் அப்போ மற்ற இருக்கிற proteins வந்து enzymes கிடையாது, ஒரு சிலது வந்து enzymes கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். There are some nucleic acid that behave like enzymes. So எல்லா ப்ரோட்டீன்ஸும் enzymes கிடையாது, ஒரு சில நியூக்ளிக் ஆசிட் கூட என்னவா ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, என்சைம்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆல் சம் நியூக்ளிக் ஆசிட் that behave like enzymes. So protein as well as இது நியூக்ளிக் ஆசிட் இவங்களாம் கூட என்சைம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தீஸ் ஆர் கால்ட் ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ், அப்போ ரைபோசோம்ஸ்னா என்ன, ரைபோசோம்னா என்ன, ஆர்என்ஏ. ஸோ அப்போ ஆர்என்ஏ ஆக்ட்ஸ் அஸ் அ என்சைம், ஆர்என்ஏ ஆக்ட்ஸ் அஸ் அ என்சைம்ஸ், அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஆர்என்ஏ, சம்டைம்ஸ் ஆர்என்ஏ ஆக்ட்ஸ் அஸ் அ okay. One can deposit an enzyme by a line diagram. அப்போ நம்ம ஒரு RNA வந்து லைன் டயக்ராமா நம்ம பார்க்குறோம், ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ an enzyme like any protein has a primary structure. ஒரு ப்ரோட்டீனோட enzyme like any protein, எந்த ப்ரோட்டீனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ ப்ரோட்டீனோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம், ஓகே. எப்படி த்ரெட்னா, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுன்னு பார்த்துருந்தோம். லெஃப்ட் ஹேண்ட் இஸ் கால்ட் வாட், ரைட் ஹேண்ட் இஸ் கால்ட் வாட், ஓகே. ஸோ அப்போது ரைட் வந்து சி டெர்மினல் எண்டு, லெஃப்ட் என் டெர்மினல் எண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போது ஒரு சில என்சைம்ஸ் வந்து ப்ரோட்டீனோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டாங்க. தட் இஸ் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் ஆஃப் அ ப்ரோட்டீன். அண்ட் enzyme like any protein has the secondary and tertiary structure. When you look at a tertiary structure, you will notice that the backbone of the protein chain folds upon itself. The chain crisscross itself and hence many crevices or pockets are made. Okay. அப்போ ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் பார்க்குறோன்னா த்ரெட் லைக், தட் இஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் என் டெர்மினல் சி டெர்மினல் அப்படின்னு பார்த்துட்டோம் நம்ம. அது ஒரு சில என்சைம்ஸ். ஸோ மற்ற என்சைம்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன பார்த்தோம், வாட் இஸ் செகண்டரி ஸ்ட்ரக்சர், ஹெலிக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னால் 3-dimensional வியூவில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, 3-dimensional வியூ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேக் போன் ஆஃப் த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ஒரு செயினால் மேட் ஆகிருக்கும், அது வந்து ஃபோல்ட் ஆகிருக்கும், அதுதான் 3-dimensional வியூவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து கிறிஸ் கிராஸாக இருக்கும். ஸோ அப்போ என்ன தான் கிறிஸ் கிராஸாக இருந்தாலும் இதில் என்ன இருக்கான், மெனி கிரிவீசஸ். கிரிவீசஸ்னால் என்ன, வாட் இஸ் மீன் பை கிரிவீசஸ், என்ன இருக்கும், நிறையா கிராக் இல்லைன்னா பாக்கெட்ஸ் மேபி இருக்கும், கிராக்ஸ் மாதிரி இருக்கிறது, கிராக்ஸ் இருக்கும், இல்லைனா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் வந்து கிரிவீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், இல்லை பாக்கெட்ஸ்லாம் இதில் இருக்கும். இதில் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸில். ஸோ ஒன் சச் பாக்கெட் இஸ் த ஆக்டிவ் சைட். அப்போது ஒரு சில கிரிவீசஸ் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, ஆக்டிவ் சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில கிரிவீசஸ் இருக்குது அப்படின்னா, கிறிஸ் கிராஸில் கிரிவீசஸ் இருக்குன்னா அதோட நேம் ஆக்டிவ் சைட். அண்ட் ஆக்டிவ் சைட் ஆஃப் அன் என்சைம் இஸ் அ crevice or pocket into which the substrate fits. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்சைம் இருக்குது அப்படின்னா அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன நடக்கணும், ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்காங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் வந்து பாஸ் ஆகணும், அப்போ தான் சப்ஸ்ட்ரேட்லேருந்து ப்ராடக்ட் கிடைக்கணும் இல்லையா.
சப்ஸ்ட்ரேட் வேணும், என்சைம் வேணும். என்சைம் வந்தால் தான் அங்கே என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் அப்படின்ற ஒன்று கிடைக்கும். அப்போ இங்கே சப்ஸ்ட்ரேட் இருக்காங்கன்னா அப்போ இது ஃபுல் ஷேப் இல்லையா? இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பு, இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இப்படிதான் இருக்குது. அப்போ இந்த பாதி இடம் இன்னும் ஃபில் ஆகணும். அப்போ இந்த பாதி இடம் ஃபில் ஆக போகிறது தான் யார் இவங்க? என்சைம். இப்போ என்சைம் இங்கே வந்து சேர்ந்தால் தான் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன ப்ராடக்ட்னு வெளியில் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதுதான் இப்போ சொல்கிறாங்க. அப்போ சப்ஸ்ட்ரேட் வந்து ஃபிக்ஸாக இருக்கணும், ஒரு க்ரிவிசஸ். அப்போ இங்கே ஹோல்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு பாக்கெட் இருக்குது. அப்போ இது வந்து சப்ஸ்ட்ரேட், இது சப்ஸ்ட்ரேட். அப்போ இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது. இப்போ இந்த பாக்கெட்டில் யார் வரணும்? என்சைம் வரணும். அந்த என்சைம் வந்து இந்த பாக்கெட்டை ஃபில் பண்ணால் அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் வந்து வெளியில் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த சப்ஸ்ட்ரேட் கூட இந்த பாக்கெட் க்ரிவிசஸ் வந்து ஃபிக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus enzymes through their active site catalyze reaction is at a high rate. அப்போ அங்கே என்ன நடக்குது? என்சைம் வருது அப்படின்னாவே அது என்னது? கெமிக்கலி கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. என்சைம் அப்படின்னாவே அங்கே கேட்டலைஸ் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அங்கே ஒரு கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கணும். Enzyme catalyzed differ from inorganic catalyzed in many ways. But one more difference needs mention. Inorganic catalysts work efficiently at higher temperature and higher pressures, while enzymes get damaged at higher temperature, that is above 40 degrees Celsius. ஸோ என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னா என்சைம்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகணும், என்சைம் அங்கே செக்ரேட் ஆகணும். ஆனால் என்சைம் செக்ரேட் ஆகுது அப்படின்னா அங்கே எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கணும் என்சைம்ஸ்? இன்கேஸ் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடக்கும்? அந்த என்சைம் என்ன ஆகும்? 40 டிகிரி மேலே போச்சுன்னா 40 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா டேமேஜ் ஆகாது, கொலாப்ஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்சைம் இருக்குது, சப்ஸ்ட்ரேட் கூட இருக்குது. என்சைம் வரணும் அப்படின்னா அங்கே என்சைம் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் இருக்கணும். 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அந்த என்சைம் அங்கே டேமேஜ் ஆகிடும், இறந்து போயிடும் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். அப்போ அது டெர்மினேட் ஆகும், இல்லவே இருக்காது. ஸோ அப்போ அந்த இங்கே என்சைம் வந்து ஃபிக்ஸ் ஆகணும், சப்ஸ்ட்ரேட் கூட ஃபிக்ஸ் ஆனால் தான் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அப்போ அந்த என்சைம் அப்போ அங்கே என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும்? less than 40 டிகிரி செல்சியஸ். ஸோ இது இந்த மாதிரி என்ன டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்கும்? ஸோ எது வந்து டெத் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். தென் however enzymes isolated from organisms who normally live under extremely high temperature, example hot vents and sulfur springs. அப்போ இங்கே என்ன ஆகுது? என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ ஒரு சில என்சைம்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், ஹை டெம்பரேச்சரில் டேமேஜ் ஆகுது. எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சரில் நார்மலாக ஒரு என்சைம்ஸ் ஐசோலேட் ஆகுது, ஒரு ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம் நார்மலாக லிவ் ஆகுது, ஹை டெம்பரேச்சரில் கூட அது உயிர் வாழுதான். அது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பாக்டீரியா? கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது, ரைட். இப்போ நம்ம இதில் பார்த்த மாதிரி ஹாட் வென்ஸ், சல்ஃபர் ஸ்ப்ரிங்ஸ் கரெக்டாக சொல்லிட்டோம். அப்போது ஹை டெம்பரேச்சர்லேயுமே ஒரு பாக்டீரியா ஆர்கி பாக்டீரியா, கரெக்டாக? ஸோ அப்போ ஆர்கி பாக்டீரியா ஹை டெம்பரேச்சர்லேயும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்கிறோம் ஒரு சிலது. ஆனால் மற்ற என்சைம்ஸ்க்கெல்லாம் என்ன தேவை? 40 டிகிரி, லெஸ் தென் 40 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். ஒன்று பாக்டீரியா மட்டும்தான் வந்து அபவ் ஹை டெம்பரேச்சர்லேயும் அது வந்து லிவ் ஆகுது, ஆர்கானிசம்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆர்கி பாக்டீரியா. ஆர் ஸ்டேபிள் அண்ட் ரிட்டைன் தர் கேட்டலிட்டிக் பவர் ஈவன் அட் ஹை டெம்பரேச்சர். அப் டு எவ்வளோ டிகிரி வரைக்கும் அவங்க போகிறாங்களா ஆர்கி பாக்டீரியா? 80 to 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். And then thermal stability is thus an important quality of such enzymes isolated from thermophilic organisms. ஸோ இங்கே தெர்மல் ஸ்டெபிலிட்டி வேணும். தெர்மல் ஸ்டெபிலிட்டினா ஹீட் ஸ்டெபிலிட்டி. ஸோ அப்போ ஒரு சில ஆர்கானிசம்ஸ் பிலோ 40 டிகிரி செல்சியஸில் இருந்தால் கரெக்டாக என்சைம்ஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் நடக்கும். ஒரு பாக்டீரியாவில் மட்டும்
82 சாரி என்ன 82 90 டிகிரி செல்சியஸ் இருந்தால் அங்கே கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஏன்னா அந்த இடத்துலையுமே அந்த லிவிங் ஆர்கானிசம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஈவன் 40 டிகிரி லெஸ் தென் 40 டிகிரி செல்சியஸில் ஒரு கேட்டலிட்டிக் அபவ் 40 டிகிரி போகுது அப்படின்னா அங்கே வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். தென் என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் வரும் நம்ம பார்க்கலாம். How do we understand these enzymes? எப்படி இந்த enzymes எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்? How will let us first understand a chemical reaction. அப்போ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன வரும்? ஸோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ 2 types of changes. அப்போது இங்கே கெமிக்கல் ரியாக்ஷனில் எத்தனை அந்த காம்பவுண்டில் என்ன டைப்ஸ் இருக்குது? 2 types இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் அண்ட் இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம். A physical change simply refers to a change in shape without breaking of bonds. ஸோ physical changeனு ஒன்று இருக்குது, another physical processனு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இந்த physical changeல என்ன ஆக போகுது? ஷேப் சேஞ்ச் ஆகும். அங்கே என்ன நடக்கும்? பாண்ட் பிரேக் ஆகாது. வித்தவுட் பிரேக்கிங் பாண்ட்ஸ் அங்கே ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். அது பேர் என்ன? வித்தவுட் சேஞ்சிங் பாண்ட், வித்தவுட் breaking bond, without breaking bond அங்கே வந்து என்ன ஆக போகுது? ஷேப் சேஞ்ச் ஆகும். ஷேப் will change. அது பேர் என்னது? physical change. This is a physical process. Another physical process இருக்கு. அது என்ன? is a change in state of matter when ice melts into water or when water becomes a vapor. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒரு பிரேக்கிங் டவுன் நடக்காது, அங்கே பிரேக்கிங்கே இருக்காது, ஆனால் ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகும். அது ஃபிசிக்கல் ப்ராசஸ், அது ஒரு ப்ராசஸ். இன்னொரு ஃபிசிக்கல் ப்ராசஸும் இருக்குது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் மேட்டர், ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னா அப்போ எப்படி சொல்கிறது? ஒரு சாலிட்லேருந்து லிக்விட்லேருந்து கேஸ், அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஐஸ் க்யூப்ஸ். இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வெளியில் எடுக்கிறோம். ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஐஸ் க்யூப் வெளியில் எடுத்தோன்னா அது என்னவாகுது? என்ன ஸ்டேட்லேருந்து? சாலிட் ஸ்டேட்லேருந்து என்னவாகுது? லிக்விட் ஸ்டேட்க்கு மாறுது. ஸோ வாட்டர், இப்போ நம்ம வாட்டர் எடுத்துட்டோம். வாட்டர் லிக்விட் ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட்டுக்கு மாறுது? கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போ எவாப்ரேட்ஸ் ஆகுதா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அது இன்னொரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஸோ 2 ஃபிசிக்கல் ப்ராசஸ் இருக்குது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில். ஸோ ஒன்று வந்து வித்தவுட் பிரேக்கிங் பாண்ட், அங்கே ஷேப் சேஞ்ச் ஆகுது, அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். அண்ட் தென் ஒரு எப்படி ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து சேஞ்ச் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஷியஸ். ஸோ எவாப்ரேட் ஆகுது. சாலிட்லேருந்து லிக்விட், லிக்விட்லேருந்து எவாப்ரேஷன் ஆகுறது. ஸோ அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஹவெவர் வென் பாண்ட்ஸ் ஆர் broken அண்ட் நியூ பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம், ஒரு பாண்ட் பிரேக் ஆனால் தான் அங்கே என்ன ஆகும்? இன்னொரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ டியூரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் திஸ் வில் பி கால்ட் அஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். அதை தான் என்ன சொல்கிறாங்க? கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆனி ஒரு பாண்ட் பிரேக் ஆனால் தான் இன்னொரு பாண்டுக்கு போக முடியும். அண்ட் தென் இதுலேயே 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. 2 ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் என்னென்னா பாண்ட் பிரேக் ஆகாமையே ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகும், அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். இன்னொரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா சேஞ்சிங் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஷியஸ் ஸ்டேட். ஸோ இது ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படி தான் BaOH2. ஸோ BaOH2னா என்ன? பேரியம் ஹைட்ராக்சைடு. அப்போ பேரியம் ஹைட்ராக்சைடு கூட என்ன சேர்க்குறாங்க? பேரியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் H2SO4னா என்ன? இப்போ H2SO4, H2 ஹைட்ரஜன், SO4 சல்ஃபேட். ஸோ பேரியம் ஹைட்ராக்சைடு கூட என்ன சேர்க்குறாங்க? ஹைட்ரஜன் சல்ஃபேட். நம்ம பார்க்கும் போது அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது? பேரியம் சல்ஃபேட் 2H2O. அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது பேரியம் சல்ஃபேட்டா, பேரியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் சல்ஃபேட் நம்ம ஒன்று சேர்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்குது? என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா பேரியம் சல்ஃபேட் கிடைக்குது. ஸோ அப்போ இது கூட பை ப்ராடக்ட் என்னவா கிடைக்கும்? இது கூட இது என்னது?
ரெண்டு பை ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. பை ப்ராடக்ட் கிடைக்குது. என்ன பை ப்ராடக்ட் கிடைக்குது? வாட்டர். என்ன கிடைக்குது? ஸோ அப்போ இங்கே பாண்ட் ஃபார்மும் ஆகுது, பிரேக்கும் ஆகுது. ஸோ ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. பேரியம் சல்ஃபேட் கூட வாட்டர் வாட்டர் ஸ்டேட்டுக்கு போகுது. சாலிட்லேருந்து வாட்டர், சாலிட்லேருந்து லிக்விட், லிக்விட்லேருந்து வேப்பர். ஸோ சாலிட்லேருந்து லிக்விட் வருது. ஓகேவா? ஸோ ஒரு பாண்ட் ப்ரொடியூஸும் ஆகுது, ஒரு பாண்ட் பிரேக் டவுனும் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அன் இன்ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இன்ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பாலிசாக்ரைட்லேருந்து மோனோசாக்ரைட் எப்படி வருது? பாலிசாக்ரைட்னா என்னது? ஸ்டார்ச். ஸோ மோனோசாக்ரைட் இந்த இடத்துல H2O பிரேக் ஆனால் தான் பாலிசாக்ரைட்லேருந்து மோனோசாக்ரைட் வர முடியும். ஸோ பாலிசாக்ரைடில் ஒன்று இருக்குது. பாலிசாக்ரைடுக்கு பாலிசாக்ரைடுக்கு ஸ்டார்ச். ஸோ இந்த இடத்துல பாண்ட் வந்து என்ன ஆகணும்? ப்ளஸ் H2O சேருது அப்படின்னா அப்போ இங்கே பிரேக் ஆகணும். ஸோ இங்கே பிரேக் ஆனால் பாலிசாக்ரைட் என்ன, ஸ்டார்ச் என்னவா மாறும்? ஸ்டார்ச் என்னவா மாறும்? ஸ்டார்ச் என்னவா மாறும்? ஸ்டார்ச் என்னவா மாறும்? குளுக்கோஸ். மோனோசாக்ரைடு இருந்து குளுக்கோஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வாட்டர் பிரேக் டவுன் ஆகணும். இந்த இடத்துல ஸ்டார்ச் வந்து பிரேக் டவுன் ஆனால் தான் அங்கே என்னவா நடக்கும்? குளுக்கோஸ் பாலிசாக்ரைட் மோனோசாக்ரைடாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். சிமிலர்லி hydrolysis of starch into glucose is an organic chemical reaction. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேரியம் குளோரைட் பார்த்தது இன்ஆர்கானிக் கெமிக்கல். ஸோ இப்போ இது வந்து ஆர்கானிக் கெமிக்கலில் பார்க்குறோம். ஸோ அப்போ ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷனில் ஹைட்ரோலைசஸ் நடக்குது. அப்போ ஹைட்ரோலைசஸ்னால் அப்போ ஹைட்ரஜன் வாட்டர் வந்து ரிமூவ் ஆகுது, பிரேக் டவுன் ஆகணும். அப்போ அங்கே ஸ்டார்ச்லேருந்து குளுக்கோஸ் கிடைக்குது அப்படின்னா அது ஆர்கானிக் கெமிக்கல் காம்பவுண்ட். Rate of a physical or chemical process refers to the amount of product formed per unit time. It can be expressed as rate equals to del product by del time. ஸோ இப்படி இது வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா? ரேட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா del product by del time. So P stands for product and T stands for time. So என்ன ப்ராடக்ட் என்ன டைமுக்கு வெளியில் வருது அப்படின்றது தான் நம்ம ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரேட் கேன் ஆல்சோ கால்ட் பி வெலாசிட்டி இஃப் த டைரக்ஷன் இஸ் ஸ்பெசிஃபைட். அப்போது ரேட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம்? வெலாசிட்டி. ஒரு டைரக்ஷனோட வெலாசிட்டியை வந்து கரெக்ட் பண்ணுறது தான் நம்ம ரேட் அப்படின்னு சொல்கிறோம். Rate of physical and chemical process are influenced by temperature among other factors. A general rule of thumb is that rate doubles or decreases by half for every 10 degree Celsius. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது? இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் ஒரு என்சைம்ஸ் வரணும்? என்சைம் எத்தனை டிகிரி செல்சியஸில் இருக்கணும்? லெஸ் தென் 40 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். அப்போ 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனால் அந்த என்சைம் என்ன ஆகும்? டெத் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு. அப்போது 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா எப்படி ஒன்று 40 டிகிரி செல்சியஸில் வரும்? இங்கே பாருங்கள், அடுத்த லைன் நம்ம படிக்கிறோம். 10 டிகிரி ஃபார் எவ்ரி 10 டிகிரி செல்சியஸ் சேஞ்சஸ் இஸ் தர் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷனை தான் வெலாசிட்டின்னு நம்ம சொல்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் த டைரக்ஷனை தான் வந்து நம்ம ரேட் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி அந்த ரேட் டைரக்ஷனில் வந்து 10 டிகிரி செல்சியஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்னா அங்கே என்ன நடக்குது? கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்னா என்ன நடக்குது? பிரேக் டவுன் ஆகுது. அப்போ அங்கே எனர்ஜி கன்சியூம் பண்ணுமா பண்ணாதா? என்சைம் பண்ணுமா பண்ணாதா? பண்ணாது. does not consume energy. Catalytic reaction proceed at rates vastly higher than that of the uncatalyzed one. When enzyme catalyzed reaction are observed, the rate would be vastly higher than the same
பட் அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இங்கே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா எதுக்கு எப்படி கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் நடக்கணும்? வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் இருந்தால் தான் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் நடக்கணும். 10 டிகிரி செல்சியஸ்க்கு இந்த இந்த வந்து மாறிட்டே இருக்கும், டைரக்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து என்ன ஆகுது? 10 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது. இப்போ 5 + 10 எவ்வளோ வருது? 15 டிகிரி செல்சியஸ் வருது. ஸோ இப்போ இது கூட இன்னொன்று என்ன ஆட் ஆகும்? 10 டிகிரி செல்சியஸில் ஒரு டைரக்ஷன் போயிட்டே இருக்குது. அப்போ 15 டிகிரி செல்சியஸ் கூட என்ன ஆட் ஆகும்? 10 டிகிரி. அப்போ இது எவ்வளோ ஆகும்? 25 டிகிரி. அப்போது இந்த 25 டிகிரி கூட இன்னொரு எவ்வளோ ஆட் ஆகுது? 35 டிகிரி செல்சியஸ். இப்போது 35 டிகிரி செல்சியஸ் கூட ஒரு 10, 35 கூட 10 ஆட் ஆகுதுன்னா இப்போ இந்த இடத்துல என்சைம் டெத் ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல டெத் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஹீட் கன்சியூம் பண்ணது கரெக்டு, அங்கே வந்து சர்வைவ் பண்ண முடியும். 35 டிகிரி கூட ஒரு இன்னொரு டிகிரி செல்சியஸ் கூடுது அப்படின்னா அங்கே என்ன ஆகாது? அங்கே இருக்கிறது ஹை டெம்பரேச்சரில் என்சைம் டெத் ஆகிடும், போய் கனெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இப்போ இந்த இடத்துல ஒரு என்சைம்ஸ் தேவை. அப்போ கார்பன் டை ஆக்சைடுக்கும் வாட்டருக்கும் என்ன என்சைம்ஸ் தேவைப்படுது? உங்களோட நீட்டில் இயர்லி வர கொஷின் இது. ஏர்லியாக கொஷின் கேட்குறாங்க இந்த கொஷின். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கூட என்ன என்சைம்ஸ் தேவைப்படுது? கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். ஏஸில் முடிஞ்சாவே அது என்சைம். ஸோ கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் முடிஞ்சால் அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? ஸோ இப்போ இதில் இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் என்ன டிகிரியில் இருக்கணும்? லெஸ் தென் 40 டிகிரிஸில் இருக்கணும். அப்போ அங்கே இருந்ததுன்னா அங்கே என்ன கிடைக்கும்? கார்பானிக் ஆசிட் கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த என்சைம் செக்ரேட் ஆகலைனாலுமே அங்கே கார்பானிக் ஆசிட் கிடைக்கும். ஆனால் இட் டேக்ஸ் எவ்வளோ? நிறைய டைம் எடுக்கும், அதிகமான டைம் எடுக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரேட் ஈக்குவல்ஸ் டு டெல் ப்ராடக்ட் பை டெல் டைம். ஸோ அப்போ அங்கே என்சைம் இருந்ததுன்னா ஒரு டைமில் செக்ரேட் கார்பானிக் ஆசிட் வந்துடும். என்சைம் செக்ரேட் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். கார்பானிக் ஆசிட் வரும், ப்ராடக்ட் கிடைக்கும், ஆனால் இட் டேக்ஸ் லாங் டைம் அந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி என்சைம்ஸ், இப்போது கார்பானிக் ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ கார்பானிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேஸ், கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ்ன்றது ஒரு என்சைம் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே கார்பானிக் ஆசிட் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இப்போ இந்த என்சைம் இங்கே ஆப்சண்ட் ஆகிடுச்சு, ஆப்சன்ஸ் இல்லை, என்சைம் செக்ரேட் ஆகலை. திஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி ஸ்லோ. அப்போ ரியாக்ஷன் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும், ஸ்லோவாக நடக்கும்னு சொல்லிட்டாங்க. வித் அபவுட் 200 molecules of H2CO3 being formed in an air. அப்போ கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். அங்கே என்சைம் செக்ரேட் ஆகலை, கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் நடக்கலை, வரலை, என்சைம்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா கார்பானிக் ஆசிட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், வெரி ஸ்லோ, இட் டேக்ஸ் ஸோ லேட். அப்போது அங்கே என்ன ஆகும்? 200 molecules கார்பானிக் ஆசிட் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா? 1 hour. 1 hourக்கு எவ்வளோ கார்பானிக் ஆசிட் கிடைக்கும்? 200 molecules. இது வித்தவுட் என்சைம், இது வித்தவுட் என்சைம் 1 மணி நேரத்துக்கு 1 hourக்கு 200 molecules ஆஃப் கார்பானிக் ஆசிட் கிடைக்கும். However, by using the enzyme present, அப்போ என்சைம் ப்ரெசண்ட்டாக இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்சைம் ப்ரெசன்ட் within the cytoplasm called கார்பானிக் ஆன்ஹைட்ரேட். சைட்டோபிளாசம் உள்ள தான் வந்து இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேட் செக்ரேட் ஆகுது, என்சைம்ஸ் கிடைக்குது. த ரியாக்ஷன் ஸ்பீட்ஸ் ட்ராமாட்டிக்கலி வித் அபவுட் 6 lakhs molecules being performed every second. ஒரு செகண்ட்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு எவ்வளோ மாலிக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகுதா? 6 lakhs ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது என்சைம் இருந்தா. வித் என்சைம் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் வரும்? வித் என்சைம்ஸ் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் வரும்? 6 lakhs molecules within 1 செகண்டுக்கு. அப்போ வித்தவுட் என்சைம் 200 molecules ஃபார் 1 hour. பர் ஹாருக்கு அவ்வளோ என்சைம் செக்ரேட் ஆகுது. The enzymes has accelerated the reaction rate by about 10 million times. So 10 million times நம்ம பார்த்தோம்னா இது அப்படியே
எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது வித் என்சைம் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. The power of enzyme is incredible indeed. There are thousands of types of enzymes, each catalyzing a unique chemical or metabolic reaction. A multi-step chemical reaction, when each of the step is catalyzed by the same enzyme complex or different enzymes, it is called a metabolic pathway, for example. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இது என்ன அப்படின்னா, நிறைய என்சைம்ஸ் இருக்குது, தௌசண்ட் டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அங்கே கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் நடக்கணும். அப்போ அங்கே கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் நடந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு சப்ஸ்ட்ரேட் கூட ஒரு என்சைம் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்போ அங்கே அந்த சப்ஸ்ட்ரேட் கூட ஒரு என்சைம் சேருது அப்படின்னா அப்போ அங்கே நிறைய ஸ்டெப்ஸ் நடக்கும், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் வந்து குளுக்கோஸ்க்கு நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ கிளைகோலைசிஸ் நம்ம பார்க்குறோன்னா கிளைகோலைசிஸ் ஒரு சப்ஸ்ட்ரேட். ஸோ அப்போ அது கூட நிறைய என்சைம்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ என்சைம்ஸ் கொடுக்கறதுனால அங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் கிளைகோலைசிஸில், பைருவிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ C6H12O6 அப்படின்றது குளுக்கோஸ். ஸோ அது கூட O2 சேர்ந்து என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது, இதுதான் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, பைருவிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ கிளைகோலைசிஸ்க்கு மோரிவர் 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 10 ஸ்டெப்ஸ். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் சாப்டரில். ஓகேவா, ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் is actually a metabolic pathway in which glucose becomes pyruvic acid through 10 different enzyme catalyzed metabolic reactions. So நம்ம glycolysis பார்க்கும்போது அதில் 10 different enzymes வந்து செக்ரேட் ஆகுது. எதுக்கு அப்படின்னா பைருவிக் ஆசிடாக ப்ராடக்டாக கொடுக்கறதுக்கு. when you study respiration in plantsல நம்ம இதை பார்ப்போம். you will study this reactions. so respiration in plantsல கிளைகோலைசிஸ் எப்படி பைருவிக் ஆசிடாக மாறுது அப்படின்றது 10 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். அட் திஸ் ஸ்டேஜ் யூ ஷுட் நோ தட் திஸ் வெரி மெட்டபாலிக் பாத்வே with 1 or 2 additional reactions give rise to a variety of metabolic end product. In our skeletal muscle, under anaerobic condition, lactic acid is formed. So already நான் சொல்லியிருந்தேன். ஸோ லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அப்போ லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கெலிட்டல் மசில் என்ன ஆகும், லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால அத்லெட்டிக்ஸ்க்கு ஸோ எனர்ஜி அங்கே கன்சியூம் ஆகும். எனர்ஜி அதிகமாக கன்சியூம் ஆகுறதுனால அங்கே லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ குளுக்கோஸ்லேருந்து லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது அப்போ அங்கே என்ன நடக்கும், கேட்டபாலிசம் நடக்குது, கேட்டலிட்டிக் பாத்வே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த கேட்டலிட்டிக் பாத்வே நடக்குது. அப்போ அங்கே ஆனரோபிக் கண்டிஷன்ஸ். ஸோ இதுவுமே வந்து ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் நம்ம பார்ப்போம் ஃபர்மெண்டேஷனில். ஸோ அண்டர் நார்மல் ஏரோபிக் கண்டிஷன் பைருவிக் ஆசிட் ஃபார்ம். நார்மல் ஏரோபிக் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அங்கே பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஆனரோபிக் ரியாக்ஷனில் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஏரோபிக் கண்டிஷனில் பைருவிக் ஆசிட், ஆனரோபிக் கண்டிஷனில் என்ன ஃபார்ம் ஆகும், லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டு நம்ம பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஈஸ்ட் செல் டியூரிங் ஃபர்மெண்டேஷன் the same pathway leads to the production of ethanol, that is alcohol. Hence in different condition different products are possible. So in the yeast cell example பார்க்குறோம். So yeast cell less than 40 degree Celsius தான். So above 40 degree Celsius போனால் yeast cell என்ன ஆகும், டெத் ஆகிடும். ஸோ அப்போது ஈஸ்ட் செல் ஒன்று அதுவே ஒரு பாக்டீரியா அதையே அழித்து இன்னொன்று செல்லாக உருவாகுது. ஸோ அப்போ அதுவே அழிக்கணும், அதுவே அதை அழிச்சுக்குது அப்படின்னா அப்போ அங்கே அபவ் டெம்பரேச்சர் என்ன இருக்கணும், அபவ் 40 டிகிரி செல்சியஸில் இருந்தால் அது தன்னைத்தானே அழிச்சிட்டு என்ன பண்ணுது, இன்னொரு புது செல்லை இன்னொரு ஈஸ்ட் செல் உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்லியிருக்கு. ஓகே, ஹவு டு என்சைம் bring about such high rates of chemical conversions. ஸோ எந்த மாதிரியான இருக்குது, என்ன மாதிரியான கெமிக்கல் கன்வர்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் this we should study enzyme a little more. ஸோ என்சைமை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகம் நம்ம படிக்க போகிறோம். என்ன, we have already understood idea of an active site. ஸோ ஆக்டிவ் சைட்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிச்சு. So chemical or metabolic conversion refers to a reaction. The chemical which is converted into a product is called a substrate. ஒரு கெமிக்கல் வந்து கன்வெர்ட் ஆகுது, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அப்போ அங்கே என்ன தேவைப்படுது, சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம்.
Hence enzymes, that is protein with 3-dimensional structure including an active site, convert a substrate into product. Symbolically, this can be depicted as substrate to product. Substrate இருந்தால் தான் அங்கே என்ன தேவைப்படுதோ என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் அப்படின்ற ஒன்று கிடைக்கும். ஸோ எப்படி சப்ஸ்ட்ரேட்லேருந்து ப்ராடக்ட் கிடைக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் சப்ஸ்ட்ரேட், இதுதான் என்னது சப்ஸ்ட்ரேட். ஸோ அப்போது இந்த இடத்துல என்சைம் வரும், சாரி. ஸோ இது வந்து என்சைம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது என்சைம். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் சேர்ந்தால் தான், பைண்ட் ஆனால் தான், ஒரு என்சைம் பைண்ட் ஆனால் தான் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இட் இஸ் நவ் அண்டர்ஸ்டுட் தட் த சப்ஸ்ட்ரேட் ஹேஸ் டு பைண்ட் வித் த என்சைம் இட்ஸ் ஆக்டிவ் சைட். ஒரு சப்ஸ்ட்ரேட் கூட என்சைம் வந்து பைண்ட் ஆகணும், ஒரு சப்ஸ்ட்ரேட் கூட என்சைம் வந்து என்ன ஆகணும், பைண்ட் ஆனால் தான் அது ஆக்டிவ் சைட் வித்தின் அ கிவன் கிளெஃப்ட் ஆர் பேக்கெட் கிரிவீசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது ஒரு சப்ஸ்ட்ரேட் கூட ஒரு பேக்கெட் இங்கே இருக்குது, எம்டியாக ஒரு பேக்கெட் இருக்குது, அது கூட வந்து என்சைம் வந்து பைண்ட் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும். The substrate has to diffuse towards the active site. There is, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் வருது. ஸோ வித்தின் 1 ஹவரில் வந்து வித்தவுட் ஆன்ஹைட்ரேஸ், அதான் வித்தவுட் என்சைம் எவ்வளோ நேரம், வித் என்சைம் எவ்வளோ நேரத்தில் வந்து மாலிக்யூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த சப்ஸ்ட்ரேட் அண்ட் என்சைம். ஸோ சப்ஸ்ட்ரேட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்சைம் இருக்கணும் இல்லையா, என்சைம் வந்து பைண்ட் ஆகணும். ஸோ அப்போ என்சைம் பைண்ட் ஆனால், அது என்சைம் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும், என்சைம் இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் கூட என்சைம் சேருது அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரேட் கூட சீக்கிரமாக நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருது. இது வித்தவுட் என்சைம், இது y ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இது x ஆக்சிஸ். ஸோ இது வித் என்சைம், இது வித் என்சைம், this one is without enzyme. So it takes long time. Without enzyme na ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ப்ராடக்ட் கிடைக்குது. வித் என்சைம்னா ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வித்தவுட் என்சைம். So there is thus an obligatory formation of the ES, enzyme plus substrate complex. Enzymes, E stands for enzyme, and this complex forms the transition phenomenon. During the state where substrate is bound to the enzyme active state, a new structure of the substrate called transition state structure is formed. Very soon after expected bond making is completed, the product is released from the active site. In other words, the structure of substrate gets transformed into the structure of product. The pathway of this transformation must go through the so-called transition state structure. There could be many more altered structure states between the stable substrate and the product. Implicit in this statement is the fact that all other intermediate structure states are unstable. சரி, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு என்சைம் இருக்குது. ஸோ இப்போ இந்த என்சைமில் என்ன தேவைப்படும், சப்ஸ்ட்ரேட் வந்து சேரணும். இந்த சப்ஸ்ட்ரேட் வந்தால் மட்டும்தான் அங்கே என்ன கிடைக்கும்னு நம்ம பார்த்துட்டோம், ப்ராடக்ட் வரும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பாண்ட் ஆகணும், ஒரு மாலிக்யூல். அப்போ அந்த இடத்துல பாண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடக்குது, பிரேக்கிங் மேக்கிங் ரெண்டுமே நடக்கணும். அப்போது ஒரு என்சைம் கூட சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணணும், பாண்ட் ஆகணும். பாண்ட் ஆகி அங்கே பிரேக்கிங் நடக்கணும், மேக்கிங் நடந்தால் தான் அங்கே என்ன நடக்குது. இப்போ ஒரு இது என்சைம், இது சப்ஸ்ட்ரேட் வந்து பாண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாண்ட் லிங்க் ஆகுது. பாண்ட் லிங்க் ஆனோடனே இந்த இடத்துல என்சைம் ப்ராடக்டை கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல மேக்கிங் ஒன்று நடக்குது. அப்போது என்சைம் ப்ராடக்டை கொடுத்தா இது ரெண்டும் ஸ்ப்ளிட் ஆகுது. என்சைம் தனியாகவும் ப்ராடக்ட் தனியாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ப்ராடக்டாக கிடச்சிரும். ஆனால் என்சைம் மறுபடியும் என்ன ஆகும், சப்ஸ்ட்ரேட்க்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். மறுபடியும் என்சைம் சப்ஸ்ட்ரேட்க்கு வெயிட் ஆகும். இங்கே சப்ஸ்ட்ரேட் வந்து பாண்ட் லிங்கேஜ் ஆகும். அண்ட் தென் என்ன ப்ராடக்ட் கிடைக்குமா, ப்ராடக்ட் கிடைக்குதா,
ப்ராடக்ட் கிடைக்குதா? அப்போது என்சைம் ப்ராடக்ட் கிடைச்ச உடனே இவங்க 2 பேர் மறுபடியும் ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருப்பாங்க. மறுபடியும் என்சைம் ப்ராடக்ட். ஸோ இது சப்ஸ்ட்ரேட்க்கு வெயிட் பண்ணும். ப்ராடக்ட் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும், என்சைம் மட்டும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? சப்ஸ்ட்ரேட்க்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ என்சைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சப்ஸ்ட்ரேட் இருக்கும். என்சைம்ஸ் சப்ஸ்ட்ரேட் இருக்குது அப்படின்னா என்சைம்ஸ் இவ்வளோ தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது, அதுக்கு மேலே கிடைக்காது. சப்ஸ்ட்ரேட் பாட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் என்சைம்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அதை மட்டும் நம்ம தெளிவாக வச்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக போயிட்டே இருக்காது, குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தென் the y-axis represents the potential energy content, the x-axis represents the progression of the structural transformation or state through the transition state. You will notice two things: the energy level difference between S and P, substrate and product. If product is at a lower level than substrate, the reaction of the exothermic reaction. One need to supply energy by heating in the order to form the product. However, whether it is an exothermic or spontaneous reaction or an endothermic or energy requiring reaction, the S has to go through a much higher state, energy state or transition state. The difference in average energy content of substrate from that of this transition state is called activation energy. Enzymes eventually bring down the energy barrier, making the transition of substrate to product more easily. ஸோ இப்போ இங்கே இது தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை ஒய் ஆக்சஸ்ன்னு பார்க்குறோம், எக்ஸ் ஆக்சஸ் பார்க்குறோம். ஸோ ஒய் ஆக்சஸ் என்னவா இருக்குது? பொட்டென்ஷியல் எனர்ஜி. அண்ட் எக்ஸ் ஆக்சஸ் ப்ராக்ரஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். என்ன ரியாக்ஷன், ப்ராடக்ட் என்னென்னு கிடைக்குது. ஸோ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிலேருந்து சப்ஸ்ட்ரேட் ஒன்று கிடைக்குது. ஸோ சப்ஸ்ட்ரேட்லேருந்து நம்மளுக்கு என்ன தேவை? ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம். என்சைம் இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் சீக்கிரமாக நம்மளுக்கு கிடச்சிரும். இது ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம். ஸோ வித்தவுட் என்சைமில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ன இருக்கும்? டிரான்சிஷன் ஸ்டேட். டிரான்சிஷன், அங்கே எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். ஸோ எனர்ஜி வித் என்சைம் இருக்குது அப்படின்னா அங்கே எனர்ஜி என்ன பண்ணாது? தேவைப்படாது, அங்கே டிரான்சிஷன் ஸ்டேட் தேவைப்படாது. ஸோ வித்தவுட் என்சைம் இடத்துல டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து தேவைப்படும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து சப்ஸ்ட்ரேட் என்சைம் ஈக்குவல்ஸ் டு என்ன கொடுக்குது? ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டுமாரோ வில் சி நேச்சர் ஆஃப் என்சைம். ஓகேவா? நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன்ஸ், எப்படி வந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் கூட கம்பைன் ஆகுது அப்படின்னா எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம நாளைக்கு கிளாஸில் டுமாரோ கிளாஸில் வந்து